நண்பராகிய வடிவேல் ஐயா, ரிட்டையர்ட் தாசில்தார் ஐயா அவங்களுடைய ஜோதிட கருத்துக்களை ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் ஒவ்வொரு புதுவிதமான ஒரு டாப்பிக்கில் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்குது. அந்த திறமையின் அடிப்படையில் ஐயா அவங்க ஜோதிடத்தில் எவ்வளோ, அதாவது இன்றைக்கி 73 வயசு ஆகுது. அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பயிற்சி ஆகிறதே பெரிய சிரமம். அந்த இடத்துலையும் ஆர்வமாக வந்து அது நானும் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேங்கிற நோக்கத்தில் வந்திருக்காங்க. அவங்களை வருக வருகை என வரவேற்கிறோம். பிரபஞ்சத்துக்கு நன்றி, ஐயாவுக்கு ஒரு நன்றி. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை நகரத்திலே மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையினுடைய 24வது கருத்தரங்க கூட்டம் நேற்றிலிருந்து இன்று வரை சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சிரமங்களுக்கிடையேயும் இந்த கருத்தரங்க கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட அறிஞர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜோதிட துறையில் பயணிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்தவரே தோழர் ரவி ஜெயக்குமார் தான். அவர் தான் எனக்கு இந்த ஜோதிட துறையில் என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் எங்கே கூட்டம் போட்டாலும் நான் போகிறது வழக்கம். 2 பேரும் ஒரே ஊரில் இருக்கிறதுனால அவரோடு நான் தொடர்ந்து பயணிக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த விதத்தில் நான் ஒவ்வொரு ஜோதிட கருத்தரங்கத்திலையும் என்னாலான ஒரு ஜோதிட பதிவை ஜோதிட பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் அளித்து வருகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவுக்கு செல்லலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களையும் பெற்ற தாய் தந்தரையும் வணங்கி எனது குலதெய்வ ஆசியுடன் எனது பதிவிற்கு வருகிறேன். இப்போ ஜோதிடத்தில் எண்ணற்ற விதிகள் இருக்கு, ஏகப்பட்ட விதிகள், அதுக்கு பரிகாரங்கள், அதை எப்படி செயல்படுத்துறது, இப்படி இதெல்லாம் ஜோதிடத்தில் தினம் 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 நாம் ஒவ்வொரு கருத்துக்களாக நமக்கு தெரிய வருது. அந்த விதத்தில் எனக்கு இன்னைக்கு ஜோதிடத்தில் ஒரு புதுமையான கருத்து எனக்கு தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னம்னா, ஒரு ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம கர்மா தொடர்ந்து நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசலாம். இந்த பூர்வ ஜென்ம கர்மா ஒரு ஜாதகத்தில் நிழலாய் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் பல்வேறு சிரமங்களுக்கு ஆட்படுவார். எந்த ஒரு செயலையும் அவர்களால் செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் அந்த செயலில் ஒரு தடங்கள் தாமதம் கிடைக்கும். பூர்வ ஜென்ம கர்மா ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் படிக்கும் வயசில் படிப்பு வராது, படித்த பின்பு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது, அப்படியே வேலை கிடைத்தாலும் சரியான வேலை அமையாது, அப்படியே வேலை செய்தாலும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. சரி, வேலையெல்லாம் விட்டுட்டு தொழில் பண்ணலாம்னா அதுலேயும் திருப்தி வராது, அதுலேயும் ஒரு முட்டுக்கட்டை. சரி, அப்படி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு திருமணம் முடிக்கிற காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் நடக்காது. திருமணம் நடந்தாலும் அந்த திருமணத்தில் ஒரு விரிசல், ஒரு கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. ஏண்டா திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த பூர்வ ஜென்மா கர்மா ஒருத்தருக்கு இந்த ஜென்மத்தில் நிழலாய் தொடர்ந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அந்த ஜாதகருக்கு நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்திர பேரு தாமதப்படும், வம்ச விருத்தி இருக்காது. வம்ச விருத்தி அப்படின்னம்னா ஆண் வாரிசு இருக்கணும். ஆண் வாரிசு ஒருத்தருக்கு இருந்தால் தான் அடுத்த வம்சத்தை உருவாக்க முடியும். அதனால் ஆண் வாரிசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படியே ஆண் வாரிசு இருந்தாலும் அந்த குழந்தைகள் கூட இவர் சரியான அணுகுமுறை இருக்காது. குழந்தைகளால் பல்வேறு சிரமங்களை அனுபவிப்பார்.
எந்த விதத்தில் எப்படி போனாலும் நாம் ஏன்டா இந்த உலகத்தில் இந்த ஜென்மத்தில் நாம் பிறவி எடுத்தோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலும் பயணிக்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை சிறப்படையா இருக்குது. ஆனால் நமக்கு ஏன் வாழ்க்கை சிறப்படையலை? எந்த விதத்தில் போனாலும் அதில் ஒரு தோல்வி, தடங்கள், ஒரு நிம்மதி இருக்கிறதில்ல. வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தால் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஏன்டா வீட்டுக்கு வந்தங்கிற அளவுக்கெல்லாம் கூட ஆயிடும். இந்த மாதிரி அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அவருக்கு பூர்வ ஜென்ம கர்மா நிழலாய் தொடர்ந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பூர்வ ஜென்ம கர்மா எப்படி ஒரு ஜாதகத்தில் நுழையுது அப்படின்னா கேதுவின் வழியாக நுழைஞ்சு ராகுவின் வழியாக வெளிவருது. அப்போ இந்த ராகு கேதுக்களை பற்றி நமக்கு விளக்கம் தெரியணும். கேதுவின் வழியாக நுழைந்து ராகுவின் வழியாக அந்த கர்மா வெளிப்படுது அப்படின்னம்னா அப்ப ராகு கேது அப்படிங்கிற கிரகத்துக்கு நாம ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். இப்போ ராகு கேதுக்கள் எப்பவுமே பின்னோக்கி செல்கிற கிரகம். ஒரு முன்னோக்கி செல்கின்ற கிரகத்தை விட பின்னோக்கி செல்கின்ற கிரகத்தினுடைய வலிமை அதிகம். அதுதான் அமானிய சக்தி உள்ள கிரகம் அப்படிங்கிறோம். ராகுவை பற்றி சொல்லப்படும் அப்படின்னா பிரம்மாண்டம், கேதுன்னா தடை, தாமதம். அப்ப இந்த ரெண்டு கிரகத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு கிரகம் நின்றுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அது நின்ற ஸ்தான பலம், அந்த ஆதிபத்திய பலன்களை இந்த ராகு கேதுகள் கொடுக்க விடாது. கொடுத்தாலும் அது சரியா நடக்காது. ஆக அந்த ராகு கேதுக்கள் தான் ஒரு ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம கர்மாவை செயல்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகு கேது கர்மாக்கள் எப்பவும் பின்போக்கி வருவதனால அது அமானுஷ கிரகம் அப்படி சொல்றோம். ராகு கேதுகளுக்கு ஏன் அமானுஷன் சொல்றோம் அப்படின்னம்னா ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனையும் கூட விழுங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறமை இருக்குது அப்படின்னா அந்த ராகு கேதுடைய வலிமை என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்பவும் பின்னோக்கி செல்லணும்னா பின்னோக்கி செல்லுகின்ற கிரகம் ராகு கேதா இருந்தாலும் சரி, வக்கர கிரகம் இருந்தாலும் சரி, அதுக்கு வலிமை அதிகம்னு அர்த்தம். வக்கரம் பெற்ற கிரகங்கள் எப்பவும் பின்னோக்கி செல்லும். அதே மாதிரி ராகு கேதுகள் பின்னோக்கி செல்லுதுன்னா அந்த வக்கரம் பெற்ற கிரகங்களும் ராகு கேதுகளுக்கும் அதிக வலிமை உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ணுது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா, இப்போ ஜாதகத்தை பார்த்த உடனே ராகு கேதுக்களுடைய அமைவிடம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய கர்மா அந்த ஜாதகத்தில் நிழலாய் தொடருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 7-8 விதியை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தை என்ன பண்ணுது அப்படின்னா 10 ராசிகளை ஆட்கொள்ளுதுன்னு அர்த்தம். 10 ராசிகள் அந்த ராகு கேதுகளை ஆட்கொள்ளுது அப்படின்னா அது எந்த வகையில அந்த ராசிகளை ஆட்கொள்ளுது, அந்த 10 ராசியில உள்ள கிரகங்களை எப்படி அது வழிநடத்துது அப்படிங்கிற பார்க்கும்போது ஒவ்வொரு விதியா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த லக்கணத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. பூர்வ ஜென்ம கர்மா எப்படி செயல்படுது அப்படின்னா ராகு கேது ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கான்னு பாருங்க. இப்போ ராகுக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். அதே மாதிரி கேதுக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த 6 ஸ்தானங்கள்ல ஒரு கிரகங்கள் நின்றா அது அந்த கிரகங்கள் ராகு கேது கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கிரகங்கள் எந்த ஆதிபத்தியம் வாங்கி இருக்குது, அந்த கிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்குது, அது எந்த ஆதிபத்தியம், அது எந்த காரகம் அப்படிங்கிறத அந்த திசாபுத்தி வரும்போது அந்த ராகு கேதுக்கள் அதை முழுமையா செயல்பட விடாது. அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தன் கண்ட்ரோலுக்கு தான் கொண்டு போகும். ஒரு ராகு கேதுக்குள் கட்டுப்பாட்டில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா விதிவெளியே தான் அந்த செயலை செய்ய முடியுமே தவிர தன்னிச்சையா அந்த கிரகம் அந்த
காரக பலனையோ அந்த ஸ்தான பலத்தையோ ஆதிபத்திய பலத்தையோ செய்ய விடாது. அப்போ இந்த ராகு எதுக்குன்னு 1, 5, 9 அந்த அச்சில, அதே மாதிரி கேதுக்கு 1, 5, 9 இருக்கிற அச்சில ஒரு கிரகம் இருந்தா அது ராகு கேது கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியா ஒரு விதி. இப்போ ராகு எங்க நிக்கிறான்னு பாருங்க. அதுக்கு 4ஆம் இடம். கேது எங்க நிற்கான்னு பாருங்க. அதுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு நிற்கிற இடத்துல 4, 10ஆம் இடம் அப்படிங்கிறது ராகு கேது நிக் பாயிண்ட்ல வரும்னு அர்த்தம். இந்த ராகு கேது நிக் பாயிண்ட்ல ஒரு கிரகம் நின்றுச்சோ அப்படின்னா, அதுல முக்கியமா திருமணத்தை நடத்தக்கூடிய கிரகம் நின்றுச்சுன்னா அவருக்கு திருமணத்துல பல்வேறு தோல்வி இடையூறு வந்து சேரும். அந்த ராகு கேது நிக் பாயிண்ட்ல ஒரு 2ஆம் அதிபதியோ ஒரு 5ஆம் அதிபதியோ நின்னா குடும்பத்தை அமைக்க விடாது, குழந்தை பாயத்தை கொடுக்க விடாது. அந்த நிக் பாயிண்ட்ல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த கிரகத்தினால எந்த விதமான ஒரு காரக பலனும் அவர் அடைய முடியாது. ராகு கேதுக்கள் அது தடங்களா கொடுக்கும் அப்படிங்கிறது 2வது விதி. 3வது விதி ராகு கேது கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தர்ம திரிகோணம் அப்படிங்கிறது காலபுருஷருக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா இருக்கு. காம திரிகோணம் என்று சொல்லுகின்ற 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் என்ற ஸ்தானத்துல ராகுனுடைய நட்சத்திரம் நடு நட்சத்திரமா இருக்குது. ஆக இந்த கேதுவின் நட்சத்திரத்திலேயோ ராகுவின் நட்சத்திரத்திலேயோ ஒரு லக்ன புள்ளி அந்த ராகு காலிலேயோ அல்ல கேதுனுடைய காலிலேயோ வாங்கி அந்த ஜாதகருக்கு லக்ன புள்ளி அமைஞ்சது அப்படின்னா அந்த ஜாதகமும் ராகு கேது கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உயிர் புள்ளி ராகு கேது கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னா அது விதிப்படி தான் அந்த ஜாதகத்தை நடத்துது அப்படின்னு அர்த்தம். விதி என்ன சொல்லுதோ அதுதான் அந்த செயல் நடத்தும். தன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய விடாது. இது லக்ன புள்ளி உயிர் புள்ளி ராகு கேது ஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் அவருக்கு ஒரு சிரமமான வாழ்க்கை, ஒரு போராட்டமான வாழ்க்கை, வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் முன்னேற விடாத ஒரு அமைப்பு, வாழ்க்கையில் நாம் ஏண்டா பிறந்தோங்கிற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுவார். ஆக லக்ன புள்ளி எக்காரணத்தை கொண்டும் ராகு கேது சாரம் வாங்கியிருக்கக்கூடாது. ஆக ஏற்கனவே ராகு கேது அச்சு சொல்லிட்டோம். அதில் 3, 3, 6 ராசியில் சொல்லிட்டோம். நிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு 2 ராசியில் சொல்லிட்டோம். 6, 2, 8. இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது ராகுவின் மைய புள்ளி, உயிர் புள்ளி, கேதுவின் உயிர் புள்ளி, மொத்தம் 10. இந்த 10 ராசியில கிரகங்கள் அமைஞ்சது அப்படின்னா அவர் பல்வேறு சிரமத்துக்கு ஆளாவாரு, பல்வேறு செயல்களுக்கு பாதிப்படைவார், எந்த ஒரு செயலையும் குறிப்பிட்டு அவளால் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி. அதுக்கு அடுத்த விதியா ஒரு விதி, ஒரு ஜாதகத்தில் நாம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கு தெரியும். என்ன லக்கணம்னு ஒருத்தருக்கு கேட்டோம்னா அது கொஞ்சம் தலகளா கொஞ்சம் மாற்றி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் கூட கொஞ்சம் சொல்லிடுவாங்க ஒரு சிலர். அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் நட்சத்திரமோ லக்னமோ என்னன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. ஆனால் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு அது தெரியாது. மேக்சிமம் இந்த நாம யோகம் கர்ணம் இந்த திதிக்கு அதிகமாக யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போதான் இந்த காலகட்டம், சமீப காலகட்டமாக இந்த பஞ்ச அங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். திதி விதியை வெல்லுது, கரணம் மரணத்தை துப்புது, யோகம் நமக்கு எல்லா விதத்திலும் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத கான்செப்டுக்கு இப்போ வந்துட்டோம். அப்போ பஞ்சாங்கத்தில் திதியும் கரணமும் யோகத்தையும் வச்சு இப்போ நிறைய பலன் எடுக்கிறோம், அதை பார்க்குறோம், அதுவும் ஒத்து வருது. ஆக ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. இப்போ நாம யோகத்தையும் நம்ம கணிக்கணும், கர்ணம் என்ன கர்ணத்தில் பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்,
என்ன திதியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு நாம யோகம் அப்படிங்கிறது இந்த 27 நாம யோகத்தில் இந்த வியதிபாதம் நாம யோகம் அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு நாம யோகம். அது பல்வேறு சிரமத்தை கொடுக்கக்கூடிய நாம யோகம். அந்த வியதிபாத நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னா அவர் வீட்டில் ஏற்கனவே துர்மரம் ஒன்று நடந்திருக்கும் அவங்க பங்காளி வகையில். அந்த வம்ச வழி அப்படியே ஒருத்தர் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஊனமுற்றவர்கள் அந்த வீட்டில் இருப்பாங்க. அவங்க பங்காளி வயதிலையோ இல்லை அவங்க குடும்பத்திலேயோ இல்லை இவங்க தொடர்ந்து வர்ற அப்பா மகன் குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு ஊனம் இருக்கும். இது ஏன்னு சொன்னா இந்த வியதிபாத நாம யோகத்துக்கு ஏன் அப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கு ராகு தான் யோகி, சுக்கிரன் அவயோகியா வருவார். அப்ப ராகு யோகியா வந்தது அப்படின்னா அவருக்கு ராகு கேது தோஷம் இல்லைன்னு அர்த்தம். தோஷம்தான் இல்லையே தவிர செயல்பாடுகள் பூரா ஆப்போசிட்டா தான் நடக்கும். வியதிபாதம் ஒரு நாமயோகத்தில் பிறந்துட்டார் அப்படின்னா குடும்பத்தில் படாத சிரமப்பட்டு தான் ஆகணும். வேலைக்கு சரியா போக முடியாது, சரியான வேலை கிடைக்காது, கிடைச்சாலும் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. வேலைகளை ஏண்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு இன்னல்கள் தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் தான் முக்கியம். அந்த பொருளாதாரத்துக்கு ஒரு மிகுந்த இடைஞ்சல் வரும். இந்த வியதிபாத நாமயோகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா பொருளாதார சிக்கல் வரும். கடன் வாங்கி அதாவது வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த கடன்லயே மூழ்கிடுவார். அவர் குடும்பமும் அப்படியே எந்த கடனையும் கட்ட முடியாது, வாங்கினா கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் திரும்ப வராது. ஆக அந்த வியதிபாத நாமயோகத்தில் ஒரு விருதம் இருந்தது அப்படின்னா ராகு கேது கட்டுப்பாட்டில் அந்த ஜாதகர் இருக்குதான்னு அர்த்தம். அப்போ வியதிபாத நாமயோகத்தில் பிறந்தா ராகு கேது கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா ராகு கேது என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு பிரகாரம் செயல்படுமே தவிர அந்த வியதிபாத நாமயோகத்தில் அந்த பிறந்தவங்க தன்னிச்சையா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதாவது கால சக்கரத்தில் அந்த தசாபுத்தி வருங்காலம் கூட அவளுக்கு ஒரு இந்த திசை நல்லா இருக்குமா அந்த திசை நல்லா இருக்குமான்னா கூட வியதிபாத நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர 1-2 திசாக்களுக்கு நல்லா இருந்தால் கூட அவருக்கு மோசமான ஒரு பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அடுத்தபடியாக நம்ம விதியை பார்க்க போகிறது அப்படின்னம்னா இந்த ராகு மகரத்தில் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் இல்லைன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த ஜாதகர் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் ராகு அது கட்டுப்பாட்டில் இருக்காருன்னு அர்த்தம். இந்த பூர்வ ஜென்ம கர்மா என்னன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அவர் எந்த வேலையும் செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது, போனாலும் பொருளாதாரம் கிடைக்காது. இந்த வேலை செய்வார் அந்த வேலை செய்வார், ஒரு வாரம் 10 நாள் பார்ப்பாரு வந்துடுவார். அதனால நிம்மதியற்ற வேலை, நிம்மதியற்ற போக்கு. இந்த லக்கணத்தில் 10ஆம் இடத்துல ராகு இருந்தா மகரத்தில் ராகு இருந்தா இந்த மாதிரி ஒரு அமைப்பு ராகு கேது கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தபடியாக ஒரு விதி என்ன விதி அப்படின்னம்னா இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். அது 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி காலபுருஷனுக்கு. அது ஜீவனஸ்தானம், அதுதான் ஜீவனஸ்தானம் கூட. ஆக ராகு சனிக்கால எக்காரணத்தை கொண்டு வாங்கக்கூடாது. பூசம் அனுசம் உத்தராட்டாதியில ராகு நின்னா அவருக்கு மேற்சொன்ன விஷயம் அந்த சனியினால எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடைக்காது. அந்த காரகத்துவம் அவருக்கு வேலை செய்யாது. சனி நின்ற ஸ்தான பலம் வேலை செய்யாது, சனி நின்ற ஆதிபத்தியம் வேலை செய்யாது. சனினால அவர் அதாவது ஏண்டா நமக்கு இந்த பிரச்சனை நமக்கு வந்தோம், ஏன் இந்த பிறவியை எடுத்தோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டு வாழ்க்கையை கூட முடிச்சுக்கலாங்களமா அப்படிமோ அளவுக்கு போயிடுவார். இந்த ராகு கேது கட்டுப்பாட்டில் ஒரு கிரகம் இப்படி இருந்தது அப்படின்னா அவர் எந்த விதத்திலும் வாழ்க்கையில் உயர விடாது,
வாழ்க்கை பூரா போராட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்புறம் இன்னொரு விதி, ராகு கேது கட்டுப்பாட்டில் ராகுவுக்கோ கேதுவுக்கோ நின்ற ஸ்தானத்தில் ராகுவோட மாந்தி சேர்ந்தாலும் ராகுவோட பாதகாதிபதி சேர்ந்திருந்தாலும் இதே அமைப்பு தான் கிடக்கும். ராகு கேது கட்டுப்பாட்டில் தான் அந்த ஜாதகம் இயங்கும். எந்த பிரச்சனைக்கும் அவருக்கு போக விடாது, எந்த பிரச்சனைக்கும் போக முடியாது, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவங்க வீட்டில் நடத்தப்படாது. ஒரு நல்ல காரியம் நடந்தால் அதில் ஒரு தடங்கள் தாமதம், ஒரு திருப்தியற்ற சூழல் இப்படிங்கிறது வரும். ராகுவோட மாந்தி சேர்ந்தது அப்படின்னா ராகு அந்த ஜாதகமே அந்த ராகுகேது கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். ராகுகேது கட்டுப்பாட்டில் ராகு நிற்கும் போது, அந்த மாந்தி நிற்கும் போது, அது பிரேத சாபம் வாங்கின ஒரு கிரகம், அது ராகுவோட சேர்ந்தா இன்னும் பல பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. அடுத்த விதியாக ஒன்று பார்க்க போனோம் அப்படின்னோம்னா, இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஒரு ராசியில முதல் 2 டிகிரியில அல்லது கடைசி 2 டிகிரியில நிற்கக்கூடாது. முதல் 2 டிகிரியில் நின்றாலும் கடைசி 2 டிகிரியில் நின்றாலும் அந்த ஜாதகமும் ராகு கேது கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். ராகு 2 டிகிரியில் நின்றுச்சுன்னா கேது அதே 2 டிகிரியில் தான் 7ஆம் இடத்துல நிற்கும். அதனால அந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு அந்த ராகு கேது கொடுக்கும். அந்த ராகு கேது கட்டுப்பாட்டில் தான் அந்த ஜாதகமே இயங்கும். சுயமா ஒரு புத்தியை செயல்படுத்த முடியாது, தன்னிச்சையா ஒரு காரியத்தை செயல்படுத்த கூடாது. எந்த பிரச்சனைக்கு போனாலும் பிரச்சனை தலை தூக்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதியற்ற சூழல் இப்படி இருக்கும். ஒரு பூர்வ ஜென்ம கர்மா நிழலா தொடருது அப்படின்னா இந்த ராகு கேது கட்டுப்பாட்டில் நான் இப்ப இத்தனை விதிகள் சொல்லியிருக்கிறேன். இத்தனை விதிகள்ல ஏதாவது 2-3 விதிகள் அந்த ஜாதகத்தில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவர் வாழ்க்கையே தொலைஞ்ச மாதிரி தான் அவருக்கு. தசாபுத்திகள் வேலை செய்யாது, கிரகங்கள் வேலை செய்யாது, தன்னிச்சையா செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் அவருக்கு அமைஞ்சிடும். அப்போ இந்த ராகு கேது பூர்வ ஜென்ம கர்மாவை எப்படி கழிக்கணும் அப்படின்னா, இதுல என்ன பண்ணுது அப்படின்னா, மேக்சிமம் ஒரு கர்மா ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனா பிறந்தா கர்மாவை அனுபவிக்கிறதா மனிதன் பிறக்கிறான். அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு மனிதன் பிறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பூர்வ ஜென்ம கர்மாவை அனுபவிக்கும் போதே நாம இந்த ஜென்மத்துல கர்மாவை கூட்டக்கூடாது. கர்மா கூட்டக்கூடாம புண்ணியத்தை கணக்கில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னோம்னா இந்த இப்பறிவிட செய்த கர்மாவும் பூர்வ ஜென்ம கர்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த கர்மா தலதூக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னோம்னா, நம்ம முன்னோர்களுக்கு ராகு கேதுன்னா முன்னோர்கள் தாத்தா பாட்டி, முன்னோர்களுக்கு சரியா தவசம் பண்ணியிருக்க மாட்டோம், திதி தர்ப்பணம் பண்ணியிருக்க மாட்டோம், இதை நாம சரியா செஞ்சிருக்க மாட்டோம். முன்னோர்களுக்கு நாம கட்டுப்பட்டவங்க, பெற்ற தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டவங்க. யாரு ஒருத்தர் சாப்பாடு கொடுத்து இருக்க இடம் கொடுத்து உடுக்க உடை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறாங்களோ அவங்கள காலம் பூரா இறந்த வரைக்கும் இறந்தாலும் நமக்கு தீதி தர்ப்பணம் கொடுத்து அவளை நல்லபடியா பழக்கம் வச்சுக்கணும். அவளுடைய ஆசி என்னைக்கும் நமக்கு தேவை. உயிரோடு இருக்கிறவங்க ஆசையை தவிர இறந்தவருடைய ஆசை தான் ஒரு மனிதருக்கு முக்கியம். அந்த வகையில முன்னோர்களுக்கு தீதி தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு குளிர வைக்கணும். முன்னோர்களை பார்த்து வேண்டிக்கும் போதே தினமும் காகத்துக்கு சாதம் வச்சு சாப்பிடணும். முன்னோர்களுக்கு அப்பதான் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஜென்மத்துல கர்மாவை கூட்டாம தான தர்மம் பண்ணணும், குறிப்பா அன்னதானம் பண்ணணும். இந்த வகையில ஒரு செயல்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த ராகு கேது கட்டுப்பாட்டில் இருக்கிற கர்மா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உயரத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போகணும். அடிக்கடி போகலைன்னா கூட ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அங்கே ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணணும், ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். இந்த மாதிரி குலதெய்வத்தை வேண்ட வேண்டதான் நமக்கு அந்த ராகுகேதுனுடைய தோஷம் கர்மா கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆக ஒரு ஜாதகத்தில் யார் ஒருத்தருக்கும் இந்த ராகுகேது கட்டுப்பாட்டில் ஒரு கிரகம் இல்லாமல் இருக்கணும்னு நான் இந்த தருணத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அந்த ராகுகேது கட்டுப்பாட்டில் கிரகங்களோ
இல்லை ஒரு திசையாக நடக்கும்போது அவருக்கு ஒரு பாதிப்பு வந்தது அப்படின்னா இந்த ஜென்மத்தில் கர்மாவை கூட்டாமல் புண்ணியத்தை கூட்டி கூட்டி வந்தோம் அப்படின்னோம்னா நம்ம ஜென்மத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் கர்மா குறைஞ்சது அப்படின்னா நமக்கு பின்னாடி வர சந்ததியர் நம்மளை மகனோ நம்ம பேரப்பிள்ளைகளோ அந்த பூர்வ ஜென்ம கர்மா நிழலாய் தொடராமல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அளவை சொல்லி நாம் எப்பவும் கர்மாவை கூட்ட வேண்டாம், புண்ணியத்தை கூட்டுவோம் என்று சொல்லி எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த மோகலூர் அகத்தியர் ஜோதிட கட்டளை நிறுவனர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு கருத்தரங்கத்திலே நல்லதொரு பதிவினை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரையிலும் உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை ஆர்வடிவேலு, வட்டாட்சியர் ஓய்வு, மோகலூர், நாமக்கல் மாவட்டம். எனது தொலைபேசி எண்கள் 95 147 78 968, மற்றொரு வாட்ஸ்அப் எண் 99 528 26 126. ஜோதிட சந்தேகங்களுக்கு எனக்கு என்றைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் செய்யுங்கள். என்னால் ஆன ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு வழங்கியவரேன் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கி கொடுத்த அவருக்கு மனமார்ந்த மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நான் சொன்னது மாதிரியே புது கருத்துக்களை இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஜோதிடத்து மேலே ஒரு பற்றுதல் வேணும்னா நாம் ஒவ்வொரு ஆராய்ச்சி டெய்லியும் படிக்கணும். படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு கருத்தை பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் நம்மளுக்கு. சரியா? அதாவது ஒரு சொன்ன கருத்தே சொல்கிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை, புதுசாக சொல்கிறதுக்கு பயிற்சி வேணும் கண்டிப்பாலுமே. அந்த பயிற்சி எடுத்துட்டதும் இல்லாமல் அதை மக்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற ஆர்வம் வேணும். அப்படின்னா தான் நம்ம எடுத்துக்கிட்ட கருத்து நம்ம மனசில் நிற்கும், மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வழிபடித்து கரெக்டாக ஐயா அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கி ஒரு புது கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஐயாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆதரவு யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவில் தான் நாங்கள் அடுத்த அப்டேட்டை சரியான முறையில் செய்ய முடியும் என்று கூறி ஐயாவுக்கு சிறப்பு செய்யும் விதமாக பொன்னாடை போத்த தஞ்சாவூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் வேலாயுதம் ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம்.